சமீபத்திலே ஒரு சுற்றுலா சென்றிருந்தோம். போகும் வரும் வழியிலே நாங்கள் சென்ற ஊர்தியிலே ஒரு பாடல் போடப்பட்டது. அந்த பாடலின் வரிகள், அந்த புறத்து மகாராணி. இந்த வரிகள் வந்தவுடனே என்னுடைய மாணவிகள் எல்லாம் உரத்த சத்தமாய் ஒரே குரலில் இந்த பாடலை பாடி மகிழ்ந்தார்கள். அப்பொழுது என் சிந்தையில் வந்த உணர்வை அப்பொழுது அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் என்னிடத்திலே இல்லை. ஆனால் அதை இந்த சமூக வலைத்தளம் வழியாக அதை போன்ற அனைத்து மாணவிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்குள் ஒரு ஆதங்கம். எனவேதான் இதை நான் உங்களோடு பேசுகிறேன். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் அந்த புறத்து மகாராணிகளுக்கு பஞ்சமில்லை. என்னுடைய ஆவல் எல்லாம் நம் மாணவிகள் அந்த புறத்து மகாராணிகளாக அல்ல, அரசவை மகாராணிகளாக மாற வேண்டும் என்று. இன்று உலகம் பெண்களை கவர்ச்சி பதுமைகளாக பார்க்கத்தான் ஆசைப்படுகிறது. ஆனால் உலகத்திற்கு தேவைப்படும் பெண்கள் வெறும் கவர்ச்சி பதுமைகள் அல்ல. அதாவது உலகம் ஒரு பெண்ணை சாயம் பூசிய தன்னுடைய அங்கங்களை உலகத்திற்கு காண்பிக்கின்ற ஒரு கவர்ச்சி பெண்ணாக பார்க்க துடிக்கின்றது. அப்படிப்பட்ட பெண்களாகத்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தேவை புரட்சி புயல்களாக, தன்னுடைய சிந்தை அறிவையும் தன்னுடைய பலத்திலும் சிறந்து விளங்குகின்ற பெண்களை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பெண்கள் தான் என் மாணவிகளாக, என் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது என் ஒரு இந்தியனாக, ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய ஆவலாக இருக்கின்றது. அருமையான பெண் குழந்தைகளே, நீங்கள் புரட்சி புயல்களாக எழும்புங்கள். ஒரு ஜான்சி ராணி லட்சுமி பாயாக, இல்லை என்றால் நம்முடைய வேலு நாச்சியாராக, வரலாறு படைக்கின்ற, சரித்திரம் படைக்கின்ற பெண்களாக எழும்ப வேண்டும். உதட்டிற்கு சாயம் பூசுபவர்களாக அல்ல, உன்னை பூச செய்கின்ற சமுதாயத்தின் கண்களிலே கரியை பூசுகிறவர்களாக. உன் கண்களில் கரியை பூசாதே, சமூகத்தின் கண்களிலே கரியை பூசு. புரட்சி புயலாக எழும்பி ஒளி வீசு. இதுதான் உன் லட்சியமாக இருக்கட்டும். ஒருவேளை நான் சொல்லுவதை அநேகர் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தின் கவர்ச்சிகளால் அவர்கள் மயங்கி தங்கள் இதயத்தை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட அடைப்பு? ஒரு கதவினால் மூடப்பட்டிருந்த அடைப்பு என்றால் அதை துறந்து விடலாம். அநேக மாணவிகள் வெண்கல கதவுகள், இரும்பு கதவுகளை வைத்திருக்கிறார்கள் தங்கள் இதயத்தை, தங்களுடைய மனதை சுற்றி. எனவே நலமான சிந்தனைகள் அவ்வளவு எளிதாக அவர்களை சென்று சேர்வதில்லை. ஆனாலும் விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையே உரம் என்கிற லட்சியத்தோடு இந்த விதைகளை இதோ இந்திய மண்ணில் விதைக்கிறேன். பெண்களே, புரட்சி புயல்களாக எழும்புங்கள். இந்த தேசத்தை மாத்திரமல்ல, உலகத்தை கலக்குங்கள். வாழ்க பெண்கள். நன்றி.